வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய முக்கியமான அரசியல் அலசல். முதல் செய்தி, இன்று பராசக்தி ரெட் ஜெயண்ட் வெளியீட்டில் திரையிடப்பட்ட பராசக்தி திரைப்படம் இன்று காலை நூற்றுக்கணக்கான திரையரங்குகளில் திரையிடப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு ஆவல். அது விஜய் படம் ஜனநாயகனை எதிர்த்துல போட்டிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு ஏதாச்சும் விஷயம் இருக்கும். இல்லைன்னா ஜனநாயகன் ஒரு விஜய் படத்துக்கு எதிர்த்து போடுவாங்களா பராசக்தின்னு? அதுவும் இவர் நம்முடைய சிவகார்த்திகேயன் மூன்றாம் கட்ட ஹீரோ. முதல் கட்ட ஹீரோ, ரெண்டாம் கட்ட ஹீரோலாம் தாண்டி ஒரு மூன்றாவது கட்ட ஹீரோ. அவர் படத்தை இந்த அளவுக்கு பிரபலப்படுத்தியிருக்காங்கன்னா ஏதோ விஷயம் இருக்கும்ல. இல்லைன்னா அந்த பெரியவங்க ஹீரோ படங்களோட போய் மோத விடுவாங்களா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி. சரி, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் காலையில் 5 மணி 4 மணி ஷோலாம் போடுவாங்க. 2 மணிக்கே கூட்டம் அலமோதும் தியேட்டரில். அதுவும் சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த ரோஹிணி தியேட்டர், அதில் ஒரு ரஜினி படம், இவர் படம், விஜய் படம், இதெல்லாம் பயங்கரமாக கூட்டம் அலமோதும். தனுஷ் படம். அதனால் எல்லாருக்கும் நம்ம என்னென்னா, சரி இந்த ரோஹிணி தியேட்டர் சென்னையில் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனாங்க. அங்கே போய் வீடியோ எடுத்தால் ரோஹிணி தியேட்டரில் என்ன கூட்டம் அலமோதுதுன்னு பாருங்களேன் இந்த வீடியோ. அதுக்கடுத்தது சென்னையில் இன்னொரு தியேட்டர் வில்லிவாக்கம். அங்கே போய் அங்கேயும் நிறைய கூட்டம் வரும். இப்போ காலையில் எவ்வளோ கூட்டம் அலமோதுன்னு பார்த்தா அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ சென்னையில் தான் இப்படியா? தமிழ்நாட்டில் பெங்களூர்லலாம் அவங்களுக்கு ரொம்ப செல்வாக்குன்னு சொன்னாங்க. இல்லை, பெங்களூரில் போய் பார்த்தா அங்கே கூட்டம் எவ்வளோ அலமோதுதுன்னு பாருங்கள். பெங்களூர் அருணா தியேட்டர் பராசக்தி படத்துக்கு வந்தேன். செம்ம கூட்டம். ஏண்டா வெங்கட் பிரபு, இவங்கிட்ட போய் துப்பாக்கி கொடுத்துட்டேடா இப்போ பழமொழி சொல்லுவாங்க, ஈ காக்கா கூட இல்லைன்னு. அது மாதிரி முதல் ஷோவுக்கே ஈ காக்கா இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க குடும்ப டிவி, சன் டிவி, அவங்க எப்போவுமே பொய்யத்தானே சொல்லுவாங்க. அதில் வேடிக்கை, தமிழ்நாட்டில் நம்மளை நமக்கு எதிராக பேசும், நம்ம திட்டக்கூடிய சன் டிவியை நம்மளே பார்ப்பாங்க. அது தமிழ்நாட்டில் தான். மற்ற மாநிலத்தில் இது நடக்காது. மற்ற மாநிலத்திலலாம் அந்த டெலிவிஷன் நடுநிலைமையாக இருப்பாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம வாட்டுக்கு அரசியல் பேசுனா மற்ற அரசியல் கட்சி பார்க்க மாட்டாங்க. இவங்க நல்லா வீக் பாயிண்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சீரியலை போட்டால் லேடிஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. அதனால் நம்மளை பற்றியே திட்டிட்டு நம்ம காசையே டிஆர்பி ரேட்டை ஏற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த படத்தை பற்றி பக்கா போய் சொல்கிறாங்க. என்னென்னா, அதாவது ரிசர்வேஷன் சொன்ன உடனே அவ்வளோ டிக்கெட் போச்சான். அவ்வளோ டிக்கெட் விற்றா ஏன் தஞ்சாவூரில் ஹெல்மெட்டு போட்டவனுக்கெல்லாம் ஓசியில் கொடுத்தீங்க? அந்தளவுக்கு புக் ஆயிடுச்சு அப்படின்னு சன் டிவியில் பொய்யான செய்தியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ரிசர்வேஷன் ஒரே நாள்லேயே கூட்டம் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்கிறாங்களேன்னு. சில பேர் போய் ஆன்லைனில், இன்டர்நெட்டில் ஒவ்வொரு தியேட்டரையும் போய் புக்கிங் பொசிஷன், முன்பதிவு பொசிஷனை பார்த்தா எல்லா தியேட்டரும் காலியாக இருக்கு. அந்த வீடியோவை பாருங்கள். படம் சரிங்களா, நான் ஃபில்டரே பண்ண ஃபஸ்ட் ஷோ ஃபில்டரே பண்ணியிருக்கேன். நான் பார்த்து மிரண்டேன். அது நீங்களே பாருங்களேன். காலி. ஃபஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ மட்டும்தான். ஃபஸ்ட் ஷோவே நான் ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் ஃபஸ்ட் ஷோ போட்டிருக்காங்கன்ட்டு அந்த ஃபில்டர்லேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், ஆரோப்பு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. கீழே மெரினா மால் காலி. அப்படியே கீழே சிட்டி சென்டர் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காலி. அப்போ எல்லா தியேட்டரும் காலியாக இருக்குங்கிறது இன்டர்நெட்டில் வருது. ஆனால் சன் டிவி மட்டும் சொல்கிறாங்க புக்கிங் உடனே ஃபுல்லப் ஆகி போச்சு, உடனே இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி விட்டுருக்கான். ஆக
எல்லா இதுங்களையும் பார்த்தோம், எல்லா பேர் விமர்சனங்களையும் கேட்டோம். நாங்கள் பொதுவாக படங்களை தாக்கக்கூடாதுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அது வருங்காலத்தில் எப்படின்னு தெரியல, இதுவரை அப்படி வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது பொழப்பு நிறைய பேர் பொழைக்கிறாங்க. அதை வந்து எதையாச்சும் தப்பாக சொல்லி ஏன் அவங்க பொழப்பை கெடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த படத்துக்கு சொல்லி ஆக வேண்டியது இருக்க தப்பான விஷயங்களை. ஏன்னா இவங்க பண்ணதெல்லாம் தப்பான வேலைகள் பண்ணாங்களே. அதனால தான் நான் முதலே சொன்னேன், கெடுவான் கேடுன்னு நினைப்பான். மற்ற படத்தை கேட்டிங்கன்னா உங்கள் படம் கெட்டு போகும்னு ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தபடி கடைசியில் நம்முடைய இது ரிசல்ட், நம்முடைய இறுதியான கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பாருங்கள். சங்கு வீடியோன்னு ஒருத்தவங்க போட்டிருக்கான். பராசக்திக்கு சங்கு அப்படின்னு போட்டிருக்கான். இந்த வீடியோவை பாருங்கள். ஆக பராசக்திக்கு சங்கு ஊதியாச்சுன்னு அவங்க போட்டிருக்காங்க. அதுதான் நம்முடைய கருத்தும். ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, கூட்டமே இல்லை. சரி, அடுத்து இதுக்கு வாங்க. படத்தில் என்ன விஷயம் அதை பார்ப்போம். படத்தில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்குனதே இந்த திராவிட கூட்டம்தான். அப்போ வந்துக்கிட்டு மற்ற இந்தி மொழி இதெல்லாம் இவ்வளவு இது இல்லை, இவ்வளவு கம்யூனிகேஷனு உலக அளவில் தொடர்பெல்லாம் இல்லை. அதனால் இந்த கூட்டம் என்ன பண்ணாங்க, இந்தியை திணிக்கக்கூடாது, இந்தியை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டமெல்லாம் நடத்தி இவங்க மட்டும் ஒன்றும் ஆகாமல் பாவம் அதில் கலந்து கொண்ட தொண்டர்கள் நிறைய பேர் செத்தான். ஒன்றுமே தெரியாமல் இருந்தான். இந்த திராவிட கூட்டத்தை நம்பினான், எல்லாம் செத்தான். அதை போடுறாங்க அதில். இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி நடந்தது, இந்தி திணிப்பை எப்படி எதிர்த்தோம் அப்படின்னு போடுறோம். அப்போ ஒரு தலைமுறையை கெடுத்துட்டாங்க. இன்னொரு தலைமுறையை கெடுப்பதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் இது. அது வழக்கப்படி அப்பா ஓட்ட போடுறாரு, அப்பா பேரை வைக்கிறவர். அதனால் படத்திலேயும் அப்பா கேரக்டர், அண்ணாதுரை கேரக்டர் இவங்கெல்லாம் வராங்க. குடும்ப படம். அப்போ ரெஜின்னு சொல்லியிருப்பா, என் தாத்தா போட்டோவை போடு, தாத்தாவுக்கு ஒரு கேரக்டர் போட்டு இதை போட்டு கடைசி இந்த தலைமுறைக்கு அவர் சொல்லும் செய்தி, இந்தியை படிக்காத, இந்தியை திணித்தால் எதிர்ப்போம், மறுபடியும் இந்தி போராட்டம் வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் சன்ஷைன் வந்து இந்தி உள்ள படிப்பை சொல்லி கொடுப்பாங்க. அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இந்தி, நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை கெடுக்கணும்ல. ஏன் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸில் படித்தா நிறைய வேலை கிடைக்கிது, மாணவர்கள் தரம் ஓங்குது, ஐஐடியில் போய் பாஸ் பண்ணுறாங்க. அதை கெடுப்பதற்காக எடுக்கப்பட்ட பாடம் இந்தியை படிக்காத அப்படின்னா நீ சிபிஎஸ்சி யாரும் படிக்க மாட்டாங்க. அப்போ குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டு, தமிழ்நாட்டுக்குள்ளே வெளி மாநிலத்துக்கு போகாத, மத்திய அரசு பணியில் சேர்ந்தையா நீ ஹிந்தி படிக்காத, அங்கே ஏதாச்சும் ஒரு மாநிலத்துக்கு தூக்கி போடுவான், அங்கே போய் வீடு பார்க்கணுன்னாலும் தமிழில் பேசணும். எங்கேயாச்சும் மாநிலத்துக்கு போகிறான், ஒரு ஆட்டோக்கார்ட்ட பேச முடியல, எல்லாம் ஹிந்தி பேசுகிறான். அப்போ நம்ம கற்றுக்கிறானான்னு பார்த்தாலும் இதையும் கெடுக்கிறாங்க. படிக்காத அப்படின்னு படம் எடுக்கிறாங்க. அவங்க குடும்ப பள்ளிகளில் மட்டும் சிபிஎஸ்சி. இன்றைக்கி அகில இந்திய இது வந்துருச்சு, இப்போ இது கல்வி முறை. அதில் உலக லெவலில் கல்வியை வச்சுருக்காங்க. ஹிந்தி வந்து கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாங்கிறாங்க. ஒருத்தன் இந்தியை கற்றுக்கிட்டா நாடு அவன் நல்லா வந்துடுவானே, இவனை சிந்திக்கவே விடக்கூடாது, அதனால் அவனையும் ஹிந்தி படிக்காத அப்படிங்கிறதுக்காக மோசமான ஒரு செய்தியை சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வந்து தப்பான திசைக்கு போயிடும், உங்கள் மூளையவே சவலசவ செஞ்சுருவாங்க. அதனால் இந்த படத்தை யாராச்சும் மீறி பார்த்தாலும் அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்துக்காதீங்க. உங்கள் சொந்த விஷயம், உங்கள் சொந்த முடிவை எடுங்கள். உங்களுக்கு எது நல்லதோ, எந்த மொழி நல்லதோ அதை கற்றுக்கங்க. இந்த திராவிட கூட்டம் அந்த ஒரு ஜனத்தோட ஒரு தலைமுறையை கெடுத்த மாதிரி நீ வரக்கூடிய தலைமுறையை கெடுப்பதற்காக, மூளைச்சலவை செய்வதற்காக இந்த படத்தை வச்சுருக்காங்க. இந்த படத்தில் காங்கிரஸை வேறு தாக்குறாங்க. காங்கிரஸ் எப்படி தாக்குறாங்க இந்த படத்தில்னா, தமிழுக்கு பண்ணிய துரோகத்துக்கு நீங்கள் எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு வசனம் போடுறான். எது காங்கிரஸை, திராவிட இயக்கம் எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாதான். நடந்தது என்ன புரிஞ்சுக்கங்க. 1965 தான் இந்த கூட்டம் பூரா இந்தி போராட்டம் பண்ணாங்க. காங்கிரஸ் வந்து நீ துரோகம் பண்ணிட்ட, நீ எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னாங்க. ஆனால் 65 வந்து 67 அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க.
1971 பார்த்தீங்கன்னா கருணாநிதி இந்திரா காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக வந்துட்டாங்க. அப்போ காங்கிரஸ் பண்ண துரோகத்தை மறந்து விட்டார். அதே காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார் இந்திரா காந்தி தலைமையில். அப்போ எங்கே போச்சு? அப்போ தமிழுக்கு பண்ணிய துரோகத்துக்கு தண்டிச்சிருக்கணுமே. நீங்கள் அவரை போய் தானே ஆதரிச்சிங்க காங்கிரஸை. அதுக்கப்புறம் இவங்க இந்திரா காந்தி 77 வந்து இவங்கெல்லாம் பிடிச்சி கையால் ஒடிச்ச உடனே மறுபடியும் 79 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து அதே காங்கிரஸ் தலைமையில் நின்றவர் இந்திரா காந்தி. அப்போ போய் என்ன பண்ணாங்க? காங்கிரஸை வந்து ஆதரித்தாங்க. திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தது. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னார். அதே காங்கிரஸை இவர்களையே கை கொடுத்து 79 பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க இந்திரா காந்தி. அப்போ எங்கே போச்சு? தமிழுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்கள் அவங்கள மன்னிச்சிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கதை பெரிய கதை இல்லை. 2004 2014 வரை அதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுக்கு துணை போய் அவங்களோட கூட்டணி மந்திரி சபையில் இருந்தாங்க. அப்போ படத்தில் சொல்கிற விஷயத்துக்கும் இதுக்கும் கொஞ்சமாச்சு துளியாவது சம்மந்தம் இருக்கா? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அதுதான் இந்த படத்தை பார்த்திங்கன்னா பழைய கதையெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது. இதில் நான் வேடிக்கை என்ன சொல்கிறேன்னா, உதயநிதி கிட்டத்தட்ட 19 வருஷமாக அந்த சினிமா துறையில் இருக்கார். அவருக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியலங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேராக கரைச்சி குடிச்சிருக்கணுமே. எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாதுங்கிறத இந்த 16 வருஷ அனுபவத்தில் கணிக்க தெரியணுமே. ஒரு படத்தை இன்னொரு படத்தோட போட்டிக்கு அனுப்புகிறீங்களே விஜய், இதுக்கு அப்போ உங்கள் படம் எப்படி இருக்கணும்? அவ்வளவு உயர்வான இதில் இருக்கணுமே, அப்போ தானே ஓடும். போட்டின்னு வந்து தோற்றிங்கன்னா உங்களுக்கு கேவலம் இல்லையா? இந்த படத்தை போய் நீங்கள் வந்து விஜய் படத்துக்கு போட்டியாக நீங்கள் ரிலீஸ் செய்யலாமா? இது வந்திருந்தா இன்றைக்கி விஜய் இது படம் எல்லாம் வந்திருந்தால் இது மண்ண கவி இருக்குமே. அப்போ அதை வந்து அந்த படத்தை பற்றி சரியான புரிதல் உங்களுக்கு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி திரையுலகத்திலேயும் இந்த மாதிரி 2 படங்கள்லாம் மோதி. அப்போ மோதுறதுக்கு முன்னாடி ஹீரோக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஹீரோ படத்தோடு நம்ம ஹீரோ படம் ஒன்றா ரிலீஸ் பண்ணுனா நம்ம படம் நிற்குமா? படம் எப்படி இருக்குது, படம் நல்லா இருக்குங்கிறது தெரிஞ்சால் தானே விடுவாங்க. எம்ஜிஆர் வந்து சிவாஜி கணேசனுக்கும் ஒரு தடவை போட்டி வந்தது. சிவாஜி கணேசனின் கர்ணன் படம் ரிலீஸ் ஆக தயாராக இருந்தது. கர்ணன் படத்தை பற்றி எல்லோரும் பெருமையாக பேசினாங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் தொழில் ரீதியாக ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி இருக்கும். அப்போ எம்ஜிஆர் வந்து கர்ணன் வருக, கர்ணனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சாண்டோ சின்னப்பா தேவர் வந்து வேட்டைக்காரன் ஒரு படத்தை 1 மாதத்தில் எடுத்துட்டார். அப்போ சொன்னார், கர்ணனை என்ன டேட்டு போடுறாங்களோ அன்றைக்கி தான் நானும் ரிலீஸ் பண்ண போகிறேன். எம்ஜிஆர் சொன்னார், இருங்க நான் படத்தை பார்க்கணும். கர்ணன் பிரம்மாண்டமாக எடுக்கிற படம். வேட்டைக்காரன் போய் நீங்கள் போட்டின்னு போடுவீங்க, கர்ணன் வேட்டைக்காரன் தோற்று போச்சுன்னா எனக்கு கேவலமாச்சே. ஒரு படத்தோட போட்டி போடுறதுனா நம்ம படம் எப்படி உருப்படியான படமாங்கிறத முடிவு பண்ணணுமே. முடியாதுன்ட்டார். அப்புறம் அவர் சைடு வேட்டைக்காரன் படத்தை எடுத்து எம்ஜிஆர் பார்த்துட்டு, படம் நல்லா இருக்குது, கர்ணன் படத்தோட ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுங்கள், நம்ம படம் ஜெயிக்கலைனாலும் தோக்காது அப்படின்னு விட்டார். அதில் கர்ணன் படம் அருமையான படம், 100 நாள் ஓடிச்சு. ஆனால் வேட்டைக்காரன் படம் வசூலில் கர்ணன் படத்தை அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ பெரிய போட்டி வந்தது. எல்லோரும் தமிழ்நாடு மக்களே எதிர்பார்த்தாங்க. அப்பா கர்ணனும் வேட்டைக்காரனும் மோதுப்பா, யார் ஜெயிப்பா? எம்ஜிஆர் படம் தான் ஜெயிச்சது. கர்ணன் படம் மிக நல்ல படமாக இருந்தாலும் அப்போ அந்த போட்டியில் வந்து ஜெயிக்கணும்ல, அப்போ தானே உங்களுக்கு மரியாதை. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? உதயநிதி இதெல்லாம் நீங்கள் பார்த்துல அந்த படங்களை ரிலீஸ் பண்ண விடணும். அதுக்கடுத்தது இதே மாதிரி மோதல் வந்தது எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் 1969. ஸ்ரீதர் டைரக்ஷனில் சிவந்த மண் ஒரு மிக பிரம்மாண்டமான படத்தை எடுத்தார் சிவாஜி கணேசனை வச்சு. ஸ்ரீதர் முதலில் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம், எல்லா விளம்பரமும் வந்துச்சு. 2 வருஷமாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பயங்கர விளம்பரம். அந்த நேரத்தில் நாகி ரெட்டின்னு எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை எடுத்தார். அவர் வந்தார் எம்ஜிஆர்கிட்ட, தெலுங்கில் ஒரு படம் வந்திருக்கு, அரசியல் ரீதியான படம், உங்களுக்கு சரியாக இருக்கும், நடிக்க முடியுமான்னாரு. சரின்னு நடிச்சிட்டார். நாகி ரெட்டி சொன்னார், சிவந்த மண் வருது, அதே நாளில் இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். எம்ஜிஆர் இருந்துருங்க, வேணாம், சிவந்த மண் பயங்கர வெளிநாட்டில் போய் எடுத்துருக்காங்க, அந்த படத்தோடு இந்த படம் ஓடுமா, இந்த படத்தை பார்க்கணுன்னாரு. படத்தை பார்த்து விட்டு எம்ஜிஆர் சொன்னார், இந்த படம் ஜெயிக்கும், தாராளமாக போட்டிக்கு விடுங்கன்னாரு. போட்டிக்கு விட்டாங்க. நம் நாடு சிவந்த மண் ஒரு நல்ல படம், நம் நாடு ஜெயிச்சிருச்சு.
அப்போ எம்ஜிஆருக்கு என்னாச்சு? அந்த இமேஜ் தோக்கலை, வெளியே போட்டி, தமிழ்நாடே எதிர்பார்க்கக்கூடிய போட்டி, அதில் நம்ம படம் ஜெயிச்சதுன்னா அதுதான் மானம் மரியாதை, அதை எதிர்பார்த்தாங்க. இப்படி ஒரு டப்பா படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு விஜயோட ஜனநாயகன் படத்தில் போய் போட்டி போடலாமா? வேறு ஒரு டேட்டில் வச்சுருக்க வேணாமா? இப்போ போட்டியில் அசிங்கமாக போச்சு இல்லை, போட்டியே இல்லாமல் இப்போ படம் இதாகி போச்சு. அதனால் உதயநிதிக்கு சினிமா பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கல, சினிமாவுடைய டெக்னிக்கை வேறு, அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த தோல்வி ஒரு அவமானம் அப்படிங்கிறத அது ஒரு கருத்தாக நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு இங்கே ஹைகோர்ட்டில் தடை கொடுத்துட்டாங்க. ஹைகோர்ட்டு 2 நீதிபதி கொண்ட பெஞ்ச் அதை எதிர்த்து விஜய் படத்தோட தயாரிப்பாளர்கள், ஜனநாயகம் படத்தின் தயாரிப்பாளர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் ஸ்டே கொடுத்தாங்க? தப்பு, ஸ்டே கொடுத்தது தப்பு அப்படின்னு போயிருக்காங்க. இது ஒரு சாதாரண படம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது ஒன்றும் நாட்டு பிரச்சனை இல்லை, ஒரு மாநிலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க பாவம் பட தயாரிப்பாளர்கள் பணத்தை செலவு பண்ணிட்டாங்க, ரிலீஸ் ஆகலைன்னா எங்களுக்கு நஷ்டம் வரும்னு போடுறாங்க. இப்போ பிஜேபியை நம்ம குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தோம், அப்படி பண்ணுறாங்க. ஆனால் இந்த வழக்கில் யார் வரா? சாலிசிட்டர் ஜெனரல், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராக போகிறாராம். தெரியுதா எங்கள் அப்பா முதலுக்குள்ள இல்லைன்னு? இவ்வளவு கெடுதலும் பண்ணது யாருன்னு? நாட்டில் மிக முக்கிய பிரச்சனைக்கு தான் சாலிசிட்டர் ஜெனரல் வருவார். அவங்க வராங்கன்னா இதை பாதிக்கக்கூடிய, நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும், இல்லைன்னா கொள்கை முடிவுகளில் பெரியதாக இருக்கும், அதுக்கு தான் வருவாங்க. இப்போ கவர்னர் பிரச்சனை, கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா? ஜனாதிபதி மனுக்கு இதை வந்துக்கிட்டு மசோதாக்களை சீக்கிரம் பண்ணணுமா, காலக்கெடு இருக்கு, இந்த மாதிரி கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாலிசிட்டர் ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் வருவாங்க. விஜயோட படம் சென்சார் இதுக்கு தலைமை வழக்கறிஞர் வராது, சாலிசிட்டர் ஜெனரல். அப்போ என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். பண்ணுங்கள், விஜய்க்கு நான் பிஜேபிக்கு என்ன சொல்கிறேன், சாலிசிட்டர் ஜெனரல் ரைட்டு உங்களுக்கு அப்பியர் ஆனார். நான் என்ன கேள்வி கேட்குறேன், இதே கனிமொழிக்கு 2G வந்ததை அப்போ இதே சாலிசிட்டர் ஜெனரல் போய் அப்பியர் ஆனாரா? சரி, இப்போ அதே கனிமொழிக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் அப்பீல் இருக்க, இந்த சாலிசிட்டர் ஜெனரல் அங்கே போய் பண்ணினாரா? தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாரா? அதே பொன்முடி 3 வருஷம் தண்டனை, அவங்க மனைவிக்கும் தண்டனை. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் பெயிலு ஜாமீன் வாங்குறதுக்காக போனார். அப்போ மத்திய அரசு வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் வாயவே திறக்கிறார். ஆக முக்கியமான விஷயங்கள், திமுகவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், மத்திய அரசாங்கம், இப்போ மத்திய அரசாங்கத்தில் இருந்தால் பாருங்கள், இதில் டாஸ்மாகில் அந்த 1050 கோடி ஊழல், இந்த வழக்கெல்லாம் ஸ்டே வாங்கிடுச்சுல. என்னைக்காச்சும் சாலிசிட்டர் ஜெனரல் வந்திருக்காரா? பொன்முடிக்கு அட்டர்னி ஜெனரல் வாயவே திறக்கலை. அப்போ திமுக சம்மந்தப்பட்ட எந்த வழக்கிலையும் சாலிசிட்டர் ஜெனரல் வந்ததில்லை, அட்டர்னி ஜெனரல் வந்தாலும் வாயை திறக்கிறது இல்லை. ஆனால் ஜனநாயகன் படம் ஒரு சாதாரண சென்சார் பிரச்சனை, அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னு பாவம் அந்த தயாரிப்பாளர் போகிறார். ஸ்டே எடுத்தால் தாங்க எங்களுக்கு பணம் கிடைக்கும், 400-500 கோடி செலவு பண்ணிட்டோன்னு பாவம் போய் நிற்கிறாங்க. அதுக்கு போய் தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறாருன்னா இது என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. பாஜக மோடியை மோடியுடைய திட்டங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது, மோடி செய்யக்கூடிய விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது மத்திய அரசாங்கத்தில். அதை யாருக்காகவும் எல்லா விஷயத்தையும், இப்போ சார் விஷயத்தையும் எடுத்துக்காங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். நிறைய விஷயங்களில் அவங்களுடைய இது பக்காவாக இதாக இருக்குது, கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு தெரியாமையே, மோடிக்கு தெரியாமலேயே, அமித்ஷாவுக்கு தெரியாமலேயே இங்கே உள்ள பாஜக தலைவர்கள் சேர்ந்து பண்ணுறாங்களா, இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை பண்ணுறாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர், அவர் தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ விஜய்க்கு சொல்கிறாங்களாம் எல்லாம், இங்கே ஒரு சினிமா நடிகை, முன்னாள் சினிமா நடிகை இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த அமைச்சருக்கும் கொஞ்சம் நெருக்கம், அந்த சினிமா நடிகை போய் பிடுங்க, உங்களுக்கு சென்சார் பிரச்சனை முடிச்சிடுவோங்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் தான் இந்த கூத்து பண்ணுறாங்களா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வருது இல்லை. அதனால் அட்டர்னி ஜெனரல், சாலிசிட்டர் ஜெனரல் போகிறதெல்லாம் கேவலம். ஒரு சினிமா படத்துக்கு கொள்கை முடிவுகளுக்கு போய் சொல்ல வேண்டிய சாலிசிட்டர் ஜெனரல் இப்போ கெடுதல் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. இது பிஜேபியுடைய தரத்தை குறைச்சிடும், உங்களுக்கு விழுவக்கூடிய ஓட்டையும் குறைச்சிடும். அதிமுக என்ன பண்ணுவாங்க, அவங்களை எடுத்து பேச முடியாது. அதனால் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இந்த மத்திய அரசு தலைமை வழக்கறிஞராக பெயராக இந்த வழக்குக்கு போய் ஆஜராகிறது கொடுமையிலும் கொடுமை. பிஜேபி திருத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த படம் விஷயமா அடுத்த கட்ட கருத்து. அவர் பராசக்தி படத்தை பார்த்துட்டு அது பேர் உங்களுக்கு வஞ்சக புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. இதில் தமிழ் இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும். வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னா அப்படியே புகழ்கிற மாதிரி புகழ்வாங்க, ஆனால் அதில் வந்து அது இது இருக்கும், கிண்டல் அடிக்கிறது இருக்கும். அதுக்கு பேர் தான் வஞ்சக புகழ்ச்சி அணி. ஔவையார் பேசுவாங்க, அதியமான்னு ஒரு மன்னர் இருந்தார். அவரை பற்றி பேசும்போது, அவர் பெருமையாக பேசும்போது அவர் பேசிய விஷயம் வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதியமானை பற்றி இன்னொரு மன்னர்கிட்ட போய் பேசுவாங்க. அந்த மன்னர் வந்து அதியமானோட போரிட போகிறார். அப்போ அவர் என்ன பண்ணார், ஔவையார் வந்திருக்காங்க, அதியமான் நம்ம எதிர்க்க வேண்டியவங்க, அதனால் அவங்ககிட்ட வந்து அதியமானை பற்றி அதியமான்கிட்ட போய் நம்மளை பற்றி அந்த அம்மா பெருமையாக சொல்லணுன்ட்டு, ஔவையார் அவர்களே என்னுடைய தளத்துக்கு வாருங்கள், என்னுடைய ஆயுதங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து பாருங்கன்னாங்க. ஔவையார் போய் பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதிகமான்ட்ட நம்ம போய் அவரை பற்றி உயர்வாக சொல்லுவோன்னு. எல்லாம் வேல் வாழ் இந்த மாதிரி கத்தி இது எல்லாம். அப்போ ஔவையாருங்க சொன்னாங்க, மன்னா உன்னுடைய ஆயுத கிடங்கில் இருக்கக்கூடிய வேல் வாழ் எல்லாம் பளபளன்னு அப்படியே இருக்க, ஆனால் அதிகமானதில் இருக்கிறதெல்லாம் வெறும் ரத்தக்கரை பிடிஞ்சுதான்ப்பா இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் வஞ்சக புகழ்ச்சி. உடனே அந்த வந்தால் தலையை குனிஞ்சிட்டான் மன்னர். என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீ ஒரு போர் கூட போனதில்லப்பா, உன்னுடைய ஆயுதம் எல்லாம் அப்படியே பளபளன்னு இருக்குது, ஆனால் அவன் ஆயுதம் பாரு ரத்தக்கரை பிடிச்சதாக இருக்குன்னு அவன் எத்தனை போரை பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி வஞ்சக புகழ்ச்சி அணியில் அவரை வந்து அதியமான் மன்னரை தாக்குவது போல் அவரை வந்து புகழ்ந்து சொன்னார். இது வந்து உடனே அந்த மன்னன் பயந்துட்டான், எல்லாமே ரத்தக்கரையில் இருக்குன்னா நம்ம போய் எப்படி சண்டை ஊடுறது, நம்ம போரை பார்த்ததில்லை. இதைத்தான் தமிழ் இலக்கியத்திலே மிகப்பெரிய வஞ்சக புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பேச கற்றுக்கிட்டாரே தமிழ் கமலஹாசன். அவர் என்ன சொல்கிறார், நான் பராசக்தி படமா அது வந்து முரசொலி மாதிரி ஜொலிக்க போகிறதுங்கிறது. முரசொலி மாதிரி ஜொலிக்க போகிறதுன்னா என்ன அர்த்தம்? முரசொலி மொத்தமே 100 பேர் கூட படிக்கிறது, அதுக்கு பேரே டாய்லெட் பேப்பர். ஒரு 1000 பிரதிநிதி எல்லார் தலையிலையும் மொய்யை எழுதி சந்தாவை கட்ட சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதையே யாரும் படிக்காமல் அப்படியே மடித்து வச்சுருவாங்க. டாய்லெட்டுக்கு அது குழந்தைங்க டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அந்த முரசொலி போல் இது இருக்குன்னா முரசொலி படிக்கிறதுக்கு 100 பேர் கூட இல்லையே. அப்போ பராசக்தி படத்துக்கு 100 பேர் கூட வரலைங்கிறதை இன்டைரக்டாக மறைமுகமாக குத்தி காட்டுகிறார் கமலஹாசன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் கமலஹாசன் கூட இருந்துக்கிட்டே குழி அடிக்கிறார், அவங்களுக்கு சேம் சைடு கோல் அடிக்கிறார். சேம் சைடு கோல்னு சொல்லுவாங்க, யார் பக்கம் இருக்காங்களோ அவங்க பக்கமே கோல் அடிக்கிறது. அந்த வேலையை தான் கமலஹாசன் செய்து கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் பராசக்தியை பற்றி அவர் முரசொலி ஆக ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அப்படி தான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. அடுத்தது ஸ்டாலின் இதை பற்றி என்ன சொல்கிறார், பராசக்தியை பற்றினா அப்படியே நடிக்கிறான், பிஜேபியை தாக்குறாங்க. பிஜேபி அரசாங்கம் இன்கம் டேக்ஸு, சிபிஐ, இந்த இடி இது மாதிரி சென்சார் போர்டையும் உபயோகிக்கிறதுங்கிறார். நம்மளாம் நம்பணும். உங்களுக்கு தான் சென்சார் போர்டு எந்த கெடுதலும் பண்ணலையே. உங்கள் பையன் வந்துக்கிட்டு ஜனவரி 7ஆம் தேதி சென்சார் போர்டுக்கு அனுப்புனார். 2 நாளில் ஜனவரி 9ஆம் தேதியே உங்களுக்கு அப்போ இது கொடுத்துட்டாங்களே அனுமதி. அப்போ சென்சார் போர்டு உங்களுக்கு எங்கே கெடுதல் பண்ணுது? நீங்கள் தான் சென்சார் போர்டு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராக கெடுதல் பண்ணீங்கன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. அப்போ ஏதோ நல்ல ஒரு மாதிரி சென்சார் போர்டு கெடுதல் பண்ணுகிறதுன்னு என்ன அர்த்தம்? விஜய் டிசம்பர் 18 கொடுத்தாரு, கொடுக்கவே இல்லை. உங்கள் பையன் ஜனவரி 7 கொடுத்தா 3 நாள்லேயே கொடுத்துட்டாங்களே. உங்கள் பையனுக்கு தான் செல்வாக்கு கொடி கட்டி பறக்குது. நீங்களும் திமுக பிஜேபியும் வெளியில் ஒருத்தர் திட்டிக்கிட்டாலும் முக்கியமான விஷயத்தில் மறைமுக கூட்டணியில் இருக்கீங்க. அந்த மறைமுக கூட்டணி தான் இதை செஞ்சதுன்னு தானே மக்கள் பேசுகிறாங்க. அதனால் ஸ்டாலின் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார், நம்ம எல்லாம் நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாரு. தன் பையன்தான் விஜய்க்கு இந்த கெடுதலை செய்தாருன்னு வெளி உலகுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவரும் சேர்ந்து சென்சார் போர்டை திட்டுகிறார். அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறது நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ளணும். அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஸ்டாலின் சொல்கிறார், 200 தொகுதிகளில் ஜெயிப்போம். எப்படித்தான் இப்படி போய் எப்படி இந்த மாதிரி யாருமே 20 தொகுதி ஜெயிக்குமாங்கிறதே சந்தேகம். எப்படி இவ்வளோ தைரியமாக 200 தொகுதியில் ஜெயிப்பாங்கிறீங்க? 3000 ரூபா கொடுத்துட்டாரு,
அதனால் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சாங்களா? பொங்கலுக்கு 3000 கொடுத்துருக்காரு. இப்போ எடப்பாடி இருக்கும்போது அவர் 2500 கொடுத்தாரு பொங்கலுக்கு. அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்? நாங்கள் 5000 கொடுக்குறோம், நீ என்ன 2500 தானே கொடுக்குறீங்க அப்படின்னு கணக்கும் அப்பா சொன்னார். என்னென்ன 1500 தானே கூட, 2500க்கு 5000க்கு வந்து 1500 தானே கம்மி அப்படின்னு கணக்கில் கோட்டை விட்டார். அப்போ அவர் சொன்னது 5000 கொடுன்னாரு. இப்போ ஜனங்க வந்து பெண்கள் வந்து பக்காவாக ஞாபக சக்தியோடு இருக்காங்க. இந்த 3000 வாங்கிட்டு வர பெண்கள்கிட்ட எல்லாம் கேட்டால் ஆமாம் 5000 கொடுக்குறேன்னாரு, வெறும் 3000 தான் கொடுத்துருக்காருன்னு இதுலேயும் திட்டுறாங்க. ஆக 3000 கொடுத்தது இவங்களுக்கு கெடுதலாக போச்சு. பெண்கள்லாம் மறுபடியும் திட்டுறாங்க. பொங்கலுக்கு கொடுத்துருக்காங்க. ஏம்னா அது எப்படிமா இருந்ததுன்னு கேட்டால், அந்த பாருங்கள் பச்சரிசி, இதில் பாருங்கள் எவ்வளோ புழு கிடைக்குன்னு, இதை வச்சுக்கிட்டு நாங்கள் பொங்கல் இது பண்ண முடியுமா? வெறும் சர்க்கரையும் ஒரு கரும்பையும் கொடுத்துருக்காரு, இதை வச்சுக்கிட்டு பொங்கல் வைக்க முடியுமா? இந்த இதை வந்து கோழிக்கு தான் போட போகிறோம் அப்படின்னு கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? குப்பை தொட்டியில் தான் கொட்ட போகிறோம், இதை வச்சு எப்படி பொங்கல் பண்ணுறதுங்கிறாரு. ஆக 3000 கொடுத்தது, பொங்கல் பரிசு கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு எதிராக மாறிவிட்டது. இந்த லட்சணத்தில் எப்படி நீங்கள் 200 தொகுதியில் ஜெயிப்பீங்க? சார் வேறு காலியும், சார் வேறு 1 கோடி ஓட்டுக்கள் காலி. அதனால் எப்படி தான் தைரியமாக பேசுகிறீங்கன்னு தெரியலை. உங்களுக்கு 200 தொகுதியில் ஜெயிப்போம் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நம்ம பதிலாக சொல்லக்கூடிய அடுத்த விஷயம். அதுக்கு அடுத்தது தூய்மை பணியாளர்களுக்கு பூரா இது போடுறாரு, பிரியாணி. இப்போ தான் தூய்மை பணியாளர்கள் பூரா குண்டு கட்டாக தூக்கி போய் கைது பண்ணிட்டு போனாங்க. பாவம், மாதக்கணக்காக அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள காது கொடுத்து கூட கேட்கல. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறாரு? பொங்கலுக்காக அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரியாணி போடுறாரு. இந்த படத்தை பாருங்கள், வீடியோ. அது இந்த லட்சணத்தில் இருக்குது. இதே நிலைமை தான் இவங்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு பழைய திருத்தப்பட்ட பென்ஷன்னாரு எல்லாம் நம்பி ஸ்வீட்டை வாயில் கொடுத்தாங்க ஸ்டாலினுக்கு. இந்த வீடியோ பாருங்கள், ஸ்வீட்டை கொடுத்தாங்க. கடந்த 3ஆம் தேதி முதல்வர் டாப்ஸுங்கிற புதிய பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சாரு. திட்டத்தை அறிவிச்ச 5 நிமிஷத்துல ஆகச்சிறந்த திட்டம், இப்படி ஒரு திட்டம் வேற எங்கேயுமே இல்லைன்னு ஜாக்டஜியோ அமைப்பை சேர்ந்தவங்க, இன்னும் பல சங்கங்களை சேர்ந்தவங்க முதல்வருக்கு இனிப்புகளை ஊட்டி கொண்டாடினாங்க. ஸ்வீட்டை கொடுத்த 2வது நாள் இப்போ பாருங்கள், எல்லா அரசு ஊழியர்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஊர்வலம் நடத்துகிறாங்க. என்னாச்சு? அங்கேயும் ஏமாற்றிட்டார். என்ன ஏமாற்றிட்டார்? உறுதிமொழி என்ன சொன்னார்? பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன்னாரு. அரசு ஊழியர்கள்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ என்னாச்சு? பழைய பென்ஷன் திட்டம் வந்துருச்சா? எங்கே வந்தது? அவங்ககிட்டயே வந்து 10% அவங்கள கட்ட சொல்கிறாரு. அதை வந்து வட்டிக்கு விடுவேங்கிறாரு. அதை வந்து நீங்கள் ஓய்வு வரும்போது திருப்பி கொடுப்பேங்கிறார். அவங்ககிட்டயே வாங்கி வட்டிக்கு விட்டு திரும்பி கொடுக்குறது தான் அவங்களுக்கு என்ன? பழைய ஓய்வு திட்டத்தில் அப்படியே இருந்தது. நாங்கள்லாம் 10% கொடுத்தோம், எங்களுக்கு பென்ஷன் வந்தது. பாவம் 2003க்கு அப்புறம் வந்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க? சரி, அவங்களுக்கு வந்து உறுதிமொழி வேறு கொடுத்தீங்களா பழைய பென்ஷன் திட்டம்னு, இப்போ மாற்றி கொடுத்தீங்கன்னா எல்லாம் போராட்டத்தில் நிற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளான அவங்கள கூப்பிட்டு பிரியாணி கொஞ்சம் பேர் போட்டு அப்படி தூய்மை பணியாளர்களை சமாதானப்படுத்தின மாதிரி அவங்களையும் கூட்டிகிட்டு போய் பிரியாணி வாங்கி போட்டு சமாதானப்படுத்தினாலும் படுத்துவார் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது ஸ்டாலின் கொடுத்த லேப்டாப், அதில் எல்லாம் ஸ்டிக்கரை ஒட்டிட்டான். எல்லாம் நியூஸ் போயிடுச்சு. 95% ஸ்டிக்கர் ஒட்டி. அதில் விஜயால் மட்டும் இல்லை, அது என்னன்னு தெரியல, எல்லா இளைஞர்களும் ஒட்டிட்டான். அதிகம் 3ஆவது ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த 18 வயசு வருது, அவன் தான் ஓட்டு போடுவான். +2க்கு கொடுத்தா ஓட்டு போட மாட்டான். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் கொடுத்தா 18 வயசு ஆகாது, +2க்கும் 18 வயசு ஆகுது. அப்போ ஓட்டு யாருக்கையாக இருக்கும்? 3ஆவது வருஷம் படிக்கிறவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடு. லேப்டாப் கொடுத்து ஒழுங்காக கொடுத்துருந்தா பரவாயில்ல. இவருடைய ஸ்டிக்கர், உங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க. அது என்னமோ அந்த இளைஞர்களுக்கு இவங்களை பிடிக்கலை, எல்லா பேரும் ஸ்டிக்கரை ஒட்டிட்டான். சில பேர் விஜய் ஸ்டிக்கரை ஒட்டினான், சில பேர் சாதாரண ஸ்டிக்கரை ஒட்டிட்டான். உள்ளே இருந்த கம்ப்யூட்டரில் இருந்த லேப்டாப்பில் இருந்த ஸ்டாலின் படத்தை மாற்றி வேறு படத்தை வச்சுட்டான். இந்த செய்தி போச்சு ஸ்டாலினுக்கு. என்னடா அவ்வளோ கொடுத்ததே நம்ம படத்துக்காகத்தான், படத்தை அழிக்கிறாங்களேன்ட்டு இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டாங்க. என்னென்னா, லேப்டாப்பில் ஸ்டாலின் படத்தையும் கருணாநிதி அவர்கள் படத்தையும் அந்த ஸ்டிக்கரை அழித்தால் வாரண்ட்டி கிடையாதுன்ட்டாங்க. வாரண்ட்டினா என்னென்னா, 1 வருஷத்துக்கு அது ரிப்பேர் ஆனால் ஓசியில் நமக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, அதுதான் வாரண்ட்டி.
வாரண்டி கிடையாதுங்கிறாங்க. அப்போவாச்சும் அவங்க படத்தை வச்சு கொடுங்க அப்படி இது கொடுங்க. ஆமாம், மாணவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா நீங்கள் பாட்டுக்கு அழிக்கிறீங்க, வாரண்டி இல்லைன்ட்டாங்களே. ஏன் சார், இது 1 வருஷம் கூட வராது சார், இதெல்லாம் கமிஷன் வாங்கிட்டு கொடுத்தது சார், இதுக்கு எங்கே வாரண்டி வரப்போகுது? அதனால் இவங்க என்ன சொன்னாலும் சரி, இதே லேப்டாப்பை திருப்பி வாங்கிட்டாலும் சரி, அழித்தது தான், திருப்பி அந்த ஸ்டிக்கரை நாங்கள் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன தான் அவர் மேலே அவங்களுக்கு கோபம் தெரியல. அதனால் அதுலேயும் வந்து இவருக்கு கிடைத்தது ஏமாற்றம்தான். ஓட்டு விழுகுமா? எங்கே விழுகிறது? மாணவர்களுடைய இது இளைஞர்களுடைய மனநிலை இப்படி இருக்க அப்படிங்கிறத ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது திருப்பரங்குன்றம் தீப விவகாரம். அந்த கமிஷனரு கலெக்டரு 2 பேர் மேலேயும் இது போட்டாங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ஒரு சாமிநாதன் நீதியரசரை போட்டார். அந்த குரூப், இந்த கமிஷனர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் ஸ்டாலின் தான் நமக்கு முக்கியம், அவர் கூப்பிட்டா நம்ம ஏன் போகணுன்னு விட்டாங்க. இப்போ நாளாக திமுக நிச்சயம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதிகாரிகளுக்கு. இப்போ உடனே பல்ட்டி அடித்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நீதியரசர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டாங்க. நீதியரசர் கேட்டார், யார் தீபத்தை ஏற்ற வேணான்னு சொன்னான்? இல்லை யாரும் சொல்லலை. 144 தடை உத்தரவு நாங்கள் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் 104 தடை உத்தரவு போட்டிங்களே, யார் சொல்லி போட்டீங்க? அது நாங்கள் சொல்லி தான் நாங்களாக தான் போட்டோம் அப்படின்னு இருக்காங்க. தண்டனையில் இருந்து தப்ப முடியாதுன்ட்டார். அதனால் தீட்டுங்க, 6 மாதம் தீட்டுங்கிறது தான் சொல்கிறேன். நீதிமன்ற உத்தரவுகளை மீறும்போது, அவமதிக்கும் போது, அது எப்படிப்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களை ஜெயிலுக்கு அனுப்பணும். அப்போ தான் வருங்காலத்தில் இவங்களுக்கு அந்த நீதிமன்ற உத்தரவுகள் மேல் ஒரு இது வரும், பயம் வரும் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.